Good evening, praise Lord. Welcome to this video. நான் வந்து சிறு வயதுலேருந்து இது மாதிரி இதனுடைய சபையிலையும் சண்டே கிளாஸ்லேயும் அதுமாரி எழுப்புதல் கூட்டங்கள் இது மாதிரியே தான் நான் வளர்ந்துருக்கேன். அதில் வந்து ஒரு நாள் எங்கள் சித்தப்பாவோட நான் ஏதோ ஒரு மீட்டிங்கில் கலந்து கொண்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து கிறிஸ்துவுக்காக நீ என்ன கொடுப்ப அப்படின்னு வந்து நான் அப்போ 2 கோல்டு பேங்கிள்ஸ் நான் போட்டிருந்தேன். இந்த பேங்கிள்ஸை நான் காணிக்க நான் போட்டுருவேன் அப்படின்னு நான் சொன்னேன். எங்கள் சித்தப்பா அதை நம்பலை. நீ போட்டேன்னா நான் பேரை மாற்றி வச்சுக்கிறேன்னா ஏதோ ஒரு சொன்னார். அது நான் ரொம்ப சின்ன வயசில் அது நடந்தது. இப்பயும் நான் தொடர்ந்து வித்தியாசமான வழிகளில் ஊழியத்தை நான் செய்கிறேன். ஒன்று பரிசுத்தம் காத்துக்கொள்கிறேன். மெயின் அதுதான். ஏன்னா அந்த பரிசுத்தம் இல்லை அப்படின்னு அந்த கத்தை நம்மளுக்கு பதில் சொல்ல மாட்டார், நம்மள்கிட்ட போயிடுவார். அல்லது ஃபுல் ஸ்விங்கில் நமக்கு அது கிடைக்காது. ஏன்னா பீலையாம் பாருங்கள், கத்தருடைய சமூகத்தில் இருக்கிறவன் தான். ஆனால் அவன் வந்து கத்தருக்கு பிரியம் இல்லாமல் கதைகள்லாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது ஒன்றாச்சா, குழந்தையாக இருக்கும்போது குழந்தைய மாதிரி நம்ம பேசலாம். ஆனால் நம்ம முதிர்ச்சியும் அடையணும். ஆவிக்குரிய முதிர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதோடு கூட பத்தாது, அதை காத்து கொண்டு முன் செல்லணும். அதுவும் ரொம்ப முக்கியமான ஒன்று. அது நம்முடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் சிந்தனைகள் கர்த்தருக்கு பிரீதியாக இருக்கணும். அப்படிதான் நான் நினைப்பேன். லாஸ்டில் என்னாச்சு, யாரோ ஒரு மனிதரை பற்றி நான் கேலியாவோ தப்பாவோ நான் பேசிட்டேன். என்னை பற்றி நிறைய பேர் கேலி பேசுகிறாங்கன்றது அது தெரியாமல் நான் இன்னொருத்தரை பற்றி கேலியாக பேசிட்டேன். எப்போ வந்து எனக்கு கர்த்தருடைய கரம் என் மீது இருக்கிறது எனக்கு ஃபிசிக்கலாக கூட என்னால் உணர முடியும். அது மாதிரி நான் கேலி பேசின உடனே அந்த கரம் வந்து என்னை விட்டு விலகிடுச்சு. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, நம்ம கர்த்தர் நம்மளை தடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்த விட்டே நான் போயிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நான் நின்றுட்டு இருந்தேன். நிறைய இதில் எனக்கு கர்த்தர் ஆன்சர் பண்ணார் எனக்கு. அதனால தான் வந்து நான் சின்ன பிள்ளையாக இருந்தால் கூட என்னால் வந்து ஜெயிக்க முடியுது. முதியோரை பார்த்து ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீது கூட சொல்கிறார் பாருங்க. அது வந்து கர்த்தருடைய அபிஷேகத்தில் வளர்றதுனால தான். நிறைய வெளிப்பாடுகளை நம்ம தாங்கக்கூடாது, அந்த மாதிரி கூட இருக்குமோ. அது மாதிரி நம்மளால் தாங்கவே அந்த வெளிப்பாடெல்லாம் கிடைச்சதுன்னா நம்ம பயந்துடுவோம். அந்த மாதிரி என்னை வழிநடத்தினவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து நீங்கள் இதில் அபிஷேகத்தில் வளர முடியும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது பலவிதமான அபிஷேகங்கள் இருக்குதான். ஆனந்த தைல அபிஷேகம் அப்படின்னு ஒன்று இருக்குதான். அக்னி அபிஷேகம் அப்படி ஒன்று இருக்குதான். அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. அதனால் நான் அதில் போனேன். அதில் வந்து முக்கியமாக சபையில் நான் கற்றுக்கொண்டது என்னென்னா, அது டோன்ட் கிவ் ரூம் டு சேட்டன் அப்படின்றதான். அது பரிசுத்த குலைச்சல்கள் நம்ம இடம் கொடுத்தா தான் அது நம்மக்கிட்ட வரும் இல்லையா. ஒருத்தர் சொன்னார், ஹிந்து பேப்பரை அவர் படிப்பாராம். ஒரு என்ஜினியர் தான் அவர், எங்கள் சபையில் லீடர். அவரோட எக்ஸ்பீரியன்ஸை அவர் சொன்னார். ஹிந்து பேப்பரை படிக்கிறதுனால எனக்கு வந்து ஏதோ சிந்தனையிலேயே பரிசுத்த குலைச்சல்கள் எனக்கு இருக்குது அப்படின்னு கர்த்தர் சொல்லிகிட்டே இருந்தார்.
ஆனால் நான் அதுக்கு அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அதிகமாக பேசுகிறவங்கள தான் கர்த்தர் என்கிட்ட கொண்டு வருவார் அப்படின்னு அவன் சொல்லுவார். அதுமாதிரி கருப்பாக தான் இருப்பார். ஆனால் நீங்கள் தொலைவிலேருந்து அவரை பார்த்தா அவருடைய முகம் வந்து பிரகாசமாக இருக்க மாதிரி இருக்கும். இப்போ மோசேயின் முகம் பிரகாசமாக இருந்தது அப்படின்ட்டு வசனம் இருக்கு. போல் நம்ம ஜெபிக்க நம்முடைய முகம் பார்லருக்குலாம் போகவே வேண்டிய முகம் வந்து பிரகாசித்து இருக்கும் அப்படின்னு கூட அங்கே சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த மாதிரி அனுபவங்களில் போகணும். முக்கியமாக பரிசுத்த குலைச்சல்களுக்கு நம்ம இடம் தரவே கூடாது அப்படின்னு சொல்லி அதில் அக்னி அபிஷேகத்தையும் நான் கேட்டு பெற்றுக்கொண்டேன். நிறைய தடவை நான் தோல்வி அடையிறது வந்து சில சமயம் மிரர் பார்க்கறதுனால அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதில் கண்ணாடியை அதிகமாக பார்க்காத அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அந்த அபிஷேகத்தை பெற்ற பிறகு மிரரை பார்த்தா கூட அதில் வந்து கர்த்தருடைய வெளிச்சத்தில் தான் அதை நான் பார்ப்பேன். அது விருத்த சேதனம் அப்படின்ட்டு இருக்கு. கண்ணில் காதில் எல்லாத்துலேயும் விருத்த சேதனம் அப்படின்னு அதை வந்து அந்த அக்னி அபிஷேகம் வந்து கொடுக்குது. சொந்தமாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதில் நீங்கள் போய் பாருங்கள்.